Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு நான் ஒரு தக்காளி அளவுக்கு புளி நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் கரைச்சிட்டு. ஓகேங்களா? அதுல ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். ஓகேங்களா? அது கூட உப்பு ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுங்க. டேஸ்ட் பாருங்க, கரைச்சிட்டு கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்க. நமக்கு புளி டேஸ்ட் உப்பு ஈக்குவலா இருக்கணும். ரொம்ப புளிப்பா இருக்க கூடாது, உப்பு அதிகமா இருக்க கூடாது. ரெண்டும் ஈக்குவலா டேஸ்டியா இருக்கணும். மஞ்சள் தூள் நம்ம எவ்வளவுனா ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆன பிறகு நான் அதில் ஆயில் ஆட் பண்ணுறேன். நமக்கு அதிகமாக ஆயில் ஆட் பண்ணணும் எப்போவுமே புளி சாதத்துக்கு. ஓகேங்களா? 4 ஸ்பூன் நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா சீரகம் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே கடுகு தனியாக ஆட் பண்ணக்கூடாது. ஒன்று உளுத்தம்பருப்பு இல்லைன்னா சீரகம் ஆட் பண்ணணும். சரிங்களா? நான் சீரகம் தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் ரொம்ப அவசியம். இதுக்கு காரம் நம்ம எதுவும் போடலை, சில்லி பவுடர்லாம். ஸோ அதுக்காக நான் 6-7 காஞ்ச மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க, வர மிளகாய் எடுத்துக்கோங்க. அது ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? காஞ்ச மிளகாய் நல்லா பொரியணும். ஓகேங்களா? சில்லி எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள் உப்பு போட்டு புளியை, அந்த தண்ணியை வடிகட்டி இதெல்லாம் ஊற்றிடுங்க. சரிங்களா? ஊற்றின பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் பொறுமையாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புளி சாதம் செய்யும்போது நமக்கு இது மட்டும் குழம்பு மட்டும் பத்தாது. நம்ம நல்ல புளியோதரை கோவில் புளியோதரை மாதிரி நமக்கு வரணும், அந்த டேஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு புளியோதரை பொடி போடணும். அதில் அந்த பொடி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மேலே ஐ பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர்றது. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புளி குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு நல்லா வரணும். ஓகேங்களா? ஸ்லோவாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது தான் இந்த மிளகாயில் இருக்கிற காரம் புளி கொதிக்கும் போது தான் அந்த புளிப்பு துவர்ப்பு போயிட்டு நமக்கு நல்ல ஒரு இனிப்பான டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஆயிலெலாம் மேலே ஊஸ் அவுட் ஆகி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ஓகேங்களா? நல்லா பொறுமையாக கொதிக்க விட்டால் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு மோர் தென் 1 வீக் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். கெடாவே கெடாது. அந்த மாதிரி நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். ஆயில் அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட புளிக்குழம்பு கெடாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், புளிக்குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த மாதிரி திக்காக வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகேங்களா? நல்லா ஆயிலெலாம் மேலே வரணும். இந்த புளிக்குழம்பு இந்த திக்காக, ரொம்ப திக்காக வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இது மாதிரி வரும்போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு பவுலில் வழித்து வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறேன். தாளிப்புக்கு எப்போவுமே புளி சாதம்னாவே அந்த குழம்பு செய்கிறதுக்கும் சரி, நம்ம தாளிப்புக்கும் சரி ஆயில் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன பிறகு தான் நம்ம தாளிக்கணும். தாளிப்பு தான் நம்மளோட குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? புளி சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறதும் தாளிப்பு தான். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ இதில் கடுகு போடுறேன். கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுங்கள். சீரகம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு பெருங்காயம் தேவை, கருவேப்பிலை, முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். ஏற்கனவே ரெடியாகவே கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நான் சீரகம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் தான் நம்மளோட புளி சாதம் ஆகட்டும், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் எதுவாக இருந்தாலும் நமக்கு பெருங்காயம் தான் பயங்கர டேஸ்ட் கொடுக்கறது, வாசனையாக இருக்கிறதுக்கு காரணம் பெருங்காயம் தான். அதை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் போட்ட கொஞ்சம் நேரத்துக்குலாம் நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். சரிங்களா? காஞ்ச மிளகாய், முந்திரிலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இது ரொம்ப கருகக்கூடாது,
கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த தாளிப்பு ஊற்றினா தாங்க புளிக்குழம்பு புளி சாதம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே அதில் வந்து தாளிச்சிட்டேனே நான் புளிக்குழம்புல அது மட்டும் போட்டு கலர்றேன் அப்படின்னா வந்து சுவையாக இருக்காது நம்ம புளி சாதம். அதுக்காக இந்த தாளிப்பு வந்து ரெடி பண்ணிவிட்டு இது போட்டால் தான் நமக்கு சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்புலாம் நமக்கு குழம்புல வந்தால் தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த குழம்புலேயே கடலைப்பருப்பு முன்னாடி தாளிச்சிட்டு இந்த குழம்பு ஊற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஊறிட்டு கடலைப்பருப்பு வந்து நச்சு நச்சுன்னு இருக்கும், ஒரு கிறிஸ்பியாக இருக்காது, நம்ம சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கடைசியாக வந்து தாளித்து அதில் போடுறேன். அப்போ நம்ம உடனே சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ரொம்ப நேரம் புளியிலேயே கொதிச்சு வெந்தது அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து சாஃப்ட் ஆகிடும், உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது உளுத்தம் பருப்புலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கடைசியாக வதக்கி அதில் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து தனியாக எடுத்துன்னு போய் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள் புளியோதரை பொடி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும், எப்படின்னு பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து ஏற்கனவே வெடித்து ஆற வச்சுருக்கேன். ஓகேங்களா? உதிரியாக ஆற வச்ச சாப்பாடில் தான் நம்ம கலரணும். இதில் பார்த்தீங்கன்னா தாளிப்பை வந்து இதில் கொட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? தாளிப்பு கொட்டிட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளியோதரை பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை தான் நம்ம போடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடுங்க. நான் வந்து சாப்பாடு பேஷனில் அதிகமாக எடுத்து வச்சுக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன். உங்களோட அரிசி எவ்வளோ சாப்பாடு வேக வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொடி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கலரி பாருங்கள். காரம் பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் அதிகமாகவே நான் போடுறேன். ஓகேங்களா? குழம்பு போட்டுட்டு கலரிட்டு உப்பு பாருங்கள், உப்பு பார்த்தலாம் அப்போவே நம்ம போட்டுக்கலாம், குழம்புல போட்டுக்கலாம். சரிங்களா? கலரிட்டு நான் நல்லா மெதுவாக சாப்பாடு வந்து உடையக்கூடாது, கொலன்னு ஆகக்கூடாது. ஓகேங்களா? சாப்பாடு வந்து நமக்கு உதிரியாக தான் இருக்கணும். ஸோ சாஃப்டாக தான் நம்ம வந்து கலரணும். பெஸ்ட்டு நம்ம கையிலேயே நம்ம கலரணும் அப்படின்னா நமக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரில கை வைக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னா கரண்டிலையும் கலரிக்கலாம். ஆனால் பொறுமையாக எல்லா அரிசியும் வந்து வெள்ளையாக இல்லாமல் எல்லாம் வந்து ஈவனாக வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த குழம்பு வந்து எல்லா பக்கமும் வந்து பரவி இருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் கலரி ஈவனாக வந்து சாப்பாடு வந்து புளி சாதம் ஆகிற வரைக்கும் கலரி விடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவில் புளியோதரை தயாராகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.